வணக்கம், நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். இப்போ தான் மாநகரம் படம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ட் படம் வந்து ஆக்சுவலி ஒரு 2 டேஸ்ங்கிற ஒரு கேப்பில் நடக்கிற படம். அண்ட் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருந்தது. அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட் மூவி, எங்கேயுமே போர் அடித்த மாதிரி இருக்குல்ல. அண்ட் முனிஷ்காந்த்ங்கிற கேரக்டர் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீ ஹஸ் ஆல்சோ டன் அ வெரி குட் ஜாப். சந்தீப் ஹஸ் டன் அ குட் ஜாப். படத்தில் ஒரு குட்டி பையன் வந்திருப்பான். அந்த குட்டி பையனும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பான். ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் த டீம். ரொம்ப நல்ல ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். மாநகரம் படத்தோட ப்ரிவியூ பார்த்து வந்தோம். எக்ஸலண்ட் ஃபிலிம், லோகேஷோட டெபியூ ஃபிலிம். பட் படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. மாநகரம் இப்போ தான் படம் பார்த்து வெளில வர்றோம். சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஏன்னா நான் வந்து மெரினாவில் வந்து வணக்கம் வாழ வைக்கும் சென்னை அப்படின்லாம் பாட்டு எழுது. சென்னை தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு காரணம். எடுத்த உடனே ஒரு நெகட்டிவாக அது வாங்கும்போது ஏன்னா நம்ம சென்னையை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எண்டு முடியும் போது கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. மேக்கிங்காகவும் அந்த படம் வந்து ஒரு சென்னையை வந்து அப்பட்டமாக உண்மையாக ஒரு பகல் இரவு எல்லா வாழ்க்கையுமே வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை வந்து கதையை நம்பி எடுத்திருக்காரு. உண்மையிலேயே அதில் நடித்த 2 ஹீரோவுமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் திரைக்கதையை வந்து ரொம்ப அழகாக அந்த டெம்ட்டோட ஒரு டென்ஷனோட எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே மாநகரம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நம்ம சென்னையை பற்றியான ஒரு படம் தான் மாநகரம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள். நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ப்ரிவியூ வந்து பார்க்குறேன். இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சின்சியராக சொல்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து இந்த ஃபிலிம் இந்த ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங், ரொம்ப ஒரு கரேஜியஸான ரைட்டிங். ஒரு நிறைய பிளாட் லைன்ஸை வந்து ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி பிரயாணப்படுற மாதிரி ஒரு கதை. ஐ திங்க் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நடித்தவங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்ல கேஸ்ட்டு, புதுசாக நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது பர்டிகுலராக அந்த ஹியூமர் பண்ணது, அந்த பிளாக் ஹியூமர் பண்ணது த்ரூ அவுட் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரிவியூ தேட்டரில் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அது நார்மலாக ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு நம்ம லே ஆடியன்ஸ் இது ரொம்ப கொண்டாட போகிறாங்க. அந்த படம் ரொம்ப நல்ல படம், பெரிய ஹிட்டாகவும் எல்லாரும் வெற்றி விழாவில் சந்திப்போம். இதை பிரபு இப்போ தயாரித்த பிரபுக்கு வந்து இது பெரிய வெற்றி படமாக இருக்கும். மை ஹார்ட்ஃபுல் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் டைரக்டர் கௌரவ நாராயணன் பேசுகிறேன். ஸோ மாநகரம் பார்த்துட்டு இப்போ தான் வரோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே நான் பார்த்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு 4 ஸ்டோரிஸ் எடுத்து ஒன்றா அதை ஓவன் பண்ணி ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட், எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர், காமெடி, நல்ல எமோஷன்ஸு. சமீபத்தில் ஒரு யங் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒரு யங் டீம்லேருந்து இந்த மாதிரி ஒரு படம். ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ்ஆர் பிரபு சார் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. Hats off to the director, cameraman, editor, whole unit. Beautiful movie. Please watch it in theaters. Thank you.